கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சாஸ்திரிகள் எப்பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்? அவர்கள் யாரை தொழுது கொண்டார்கள்? அவர்கள் கொடுத்த காணிக்கையின் சத்தியம் என்ன? சாஸ்திரிகளுக்கு தேவனின் எச்சரிப்பு என்ன? இந்த கேள்விகள் அனைத்துக்கும் விடையை அறிந்து கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள். கர்த்தர் எங்களோடு பேச மாட்டாரா என்ற ஆவலோடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பு எத்தனை உண்மையானது என்பதை விவரமாக சிந்தித்தோம். அவர் இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டாலும் இம்மானுவேல் என்று யாரும் அவரை அழைக்கவில்லை. ஆனால் அவர் இம்மானுவேலாக இல்லாமல் இருந்தால் அவர் இயேசுவாகவும் இருந்திருக்க முடியாது என்பதை சிந்தித்தோம். இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிற அத்தனை காரியங்களுமே அன்று சரித்திரத்திலே என்ன நடந்தது என்பதற்கான வரலாற்று சான்றுகள்தான். அது மட்டுமல்ல, இவை அத்தனைக்கும் பின்னணியத்திலே ஒரு மேன்மையான சத்தியமும் சொல்லப்படுகிறது. அதை நாம் தவறவிட்டுவிடக்கூடாது. ஏற்கனவே ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தினரை சந்திப்பதற்காக எழுதப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். மத்தேயு இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்காக தனது சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். அது சமய பக்தி உள்ள மக்களுக்குரியது. இந்த அதிகாரத்திலே 4 தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தொடர்பான 4 காரியங்களும் சொல்லப்பட்டு அது எவ்வாறு நிறைவேறியது என்பதை மத்தேயு தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவின் காலத்திலேயும் வேத வசனங்களை கருத்தாய் படித்து இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்பொழுது எப்படி நிறைவேறும் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த அநேகர் இருந்திருக்க வேண்டும். இவை நிறைவேறுவது கடினம் என்பது போல தோன்றியது. ஆனால் அவை முடியாததல்ல. இங்கே அந்த 4 தீர்க்க தரிசனங்களை குறித்தும் அது எவ்வாறு நிறைவேறியது என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல இயேசு கிறிஸ்து பெத்லெகேமிலே பிறக்க வேண்டும். இரண்டாவதாக ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அவர் எகிப்து தேசத்தை விட்டு அழைக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக எரேமியா 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல ராமாவிலே மிகுந்த கூக்குரல் எழும்ப வேண்டும். நான்காவதாக ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அவர் நசரேயன் என்று அழைக்கப்படும்படியாக அவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்ற வேண்டும். சரி, இயேசு கிறிஸ்து பெத்லெகேமிலே பிறக்கும் பொழுது ராமாவிலே எப்படி அழுகை சத்தம் எழும்பும்? பெத்லெகேம் எப்படி எருசலேமிற்கு தெற்கு பக்கத்திலே இருக்கிறதோ அதே போல ராமா எருசலேமிற்கு வடபுறத்திலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் பெத்லெகேமிலே பிறந்தாலும் அவர் நசரேயன் என்று அழைக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல, எகிப்தை விட்டும் அவர் அழைக்கப்பட வேண்டியவராயிருக்கிறார். இங்கே கேள்வி என்னவென்றால், இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் எப்படி இந்த சிறிய குழந்தையிலே நிறைவேற முடியும்? மத்தேயு இவை ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக எவ்வாறு நிறைவேறியது என்பதை விளக்கி சொல்கிறார். இவை எல்லாம் எப்படி நடைபெற வேண்டும் என்று வேதம் கூறியதோ அதுபோலவே அத்தனையும் நிறைவேறியது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை தொடர்பான சில தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுது இவையெல்லாம் எப்படி நிறைவேறப் போகிறது என்று சிந்திக்கிறோம். ஆனால் அது நிறைவேறும் காலங்கள் கடந்து வரும் பொழுது அவை எல்லாமே மிக இயற்கையான ஒரு முறையிலேயே ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை குறித்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமும் மிக தெள்ள தெளிவாக அந்தந்த காலகட்டத்திலே நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. அருமையானவர்களே, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்து என்றா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இல்லை 3 என்ற எண்ணை நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் என்று சொல்லலாம். அருமையான சகோதரனை சகோதரியே, அநேக கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளிலே 3 சாஸ்திரிகள் செல்வதாகத்தான் நாம் படங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று வாழ்கிற எண்ணற்ற மக்கள் வேத புத்தகத்தின் மூலமாக கிறிஸ்து பிறப்பை குறித்து அறிந்திருப்பதை விட அவர்கள் பார்த்திருக்கிற வாழ்த்து அட்டைகளிலிருந்து கிறிஸ்து பிறப்பை குறித்து அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். எனவே பல உண்மையற்ற காரியங்களை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி அநேகர் கற்றிருந்த தவறான காரியங்களை சரி செய்ய முயற்சி செய்வோம். முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதாரத்தின்படி 3 சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. உண்மையாகவே எத்தனை பேர் அன்று வந்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சாஸ்திரிகள் ஏரோதை கலங்க பண்ணிவிட்டார்களா அல்லது எருசலேமை களிப்புறச் செய்தார்களா என்பதுதான் சந்தேகம்.
ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார், சுமார் 300 சாஸ்திரிகள் சேர்ந்து வந்திருக்கலாம் என்று கூறுகிறார். கிழக்கிலிருந்து வந்த இந்த ஞானிகள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அவர்கள் நட்சத்திரங்களை குறித்து படித்து அறிந்திருக்கிறார்கள். இந்த புதிய நட்சத்திரம் காணப்பட்ட பொழுது வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்து ஏதோ ஒரு இடத்திலே இணைந்து அவர்கள் எருசலேமை நோக்கி வந்திருக்க வேண்டும். மொத்தம் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக 3 பேர் மட்டுமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்தார்கள். அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற கேள்விதான் ஏரோது ராஜாவை கலங்க பண்ணினது. அவர்கள் சொன்னதென்ன? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்கிறார்கள். அந்த நட்சத்திரம் மேற்கு திசையிலே இருந்தது. அவர்கள் கிழக்கிலிருந்து அதை பார்க்கிறார்கள். எனவே அதை பின்தொடர்ந்து மேற்கு நோக்கி அவர்கள் வருகிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு நட்சத்திரத்தை ராஜாவோடு எப்படி அவர்கள் இணைத்து சிந்தித்தார்கள்? அது மட்டுமல்ல, எப்படி அவர்கள் அந்த நட்சத்திரத்தை இஸ்ரவேலரோடு தொடர்பு படுத்தி சிந்தித்தார்கள்? ஒருவேளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியமெல்லாம் சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்த கிழக்கு பகுதியிலே பிலேயாம் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். இதை எண்ணாமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசியான பாலாம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பார்ப்போமா? எண்ணாமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். கவனித்தீர்களா? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று வாசிக்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும். நட்சத்திரமும் செங்கோலும் இணைந்து செல்கிறது. இவை இரண்டும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இது ஒன்றுதான். இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த சாஸ்திரிகள் அறிந்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் கிழக்கிலிருந்து ஒரு ராஜாவை தேடி அவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் வந்தது எருசலேமையும் வயதான ஏரோது ராஜாவையும் கலங்க பண்ணிவிட்டது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கவனித்தீர்களா? அநேக சாஸ்திரிகள் எருசலேம் பட்டணத்திற்குள்ளே வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று தேடின பொழுது எருசலேம் பட்டணமே கலங்கினது. இதை குறித்து ஏரோது அறிந்து கொள்ள விரும்பினான். இந்த மகா ஏரோது மூட நம்பிக்கைகளை நம்புகிற ஒரு மனிதன். இந்த ஏரோது குடும்பத்தை நாம் படித்து அறிவோம் என்றால் அவர்கள் அத்தனை பேருமே மிக கேடானவர்கள். இவன் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன் அல்ல. இவன் ஒரு எதுமேயன். ரோம அதிகாரத்திலிருந்து இந்த அதிகாரத்தை அவன் விலை கொடுத்து வாங்கினவன். எனவே தனது அரசாட்சிக்கு எதிராக ஏதோ ஒரு ராஜா உருவாகிறார் என்று நினைத்து அவரை கண்டுபிடிப்பதிலே ஆர்வம் காட்டுகிறான். வசனம் 4. அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அருமையானவர்களே, தமிழ் மொழியிலே அவர்களிடத்திலே விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை என்பது ஏதோ ஒரு முகவரியை ஒருவரிடத்திலே விசாரிப்பது போன்ற ஒரு விசாரணை அல்ல. ஒரு அரசன் ஒரு குற்றவாளியை விசாரிப்பது போல அவன் விசாரித்தான். ஆங்கில வேத புத்தகத்திலே he demanded என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான்? உங்களிடத்திலே வேத புத்தகம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மேசியாவை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே பிறப்பார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். இங்கே ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த கேள்விகளுக்கான விடையை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அருமையானவர்களே, ஏரோது அந்த வேதபாரகரிடத்திலே, பிரதான ஆசாரியரிடத்திலே இந்த கேள்வியை கேட்டபொழுது அவர்கள் அதை வேதத்திலே இது எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கவில்லை. அதை குறித்து அவர்கள் அறிந்தவர்களாயிருந்தார்கள். அது எங்கே இருக்கிறது? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இருக்கிறது.
அந்த வசனத்தை அவர்கள் திறந்து கூட பார்க்கவில்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய மனதிலேயே இருந்திருக்கிறது. உடனடியாக எதையுமே பாராமல் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மேசியாவின் வருகையை குறித்து அத்தனை காரியங்களையும் அவர்கள் அறிந்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களுடைய அறிவு வெறும் ஏட்டுச் சுரக்காயாய்த்தான் இருந்தது. அவர்கள் இருதயத்திலே அந்த சத்தியத்தை அறியவில்லை. தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு இந்த வசனம் அர்த்தமுள்ளதாக மாறவில்லை. வேதத்தின் சரித்திரத்தை அவர்கள் அறிந்தவர்களாயிருந்தார்கள். வேதத்தின் சில சத்தியங்களை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோடு எந்த விதத்திலேயும் அதை சம்பந்தப்படுத்தி அவர்கள் சிந்தித்து பார்க்கவே இல்லை. இந்த வேதபாரர்கள் பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்தவர்களாயிருந்தார்கள். எனவே உடனடியாக அந்த சாஸ்திரிகளை பார்த்து, நாங்களும் உங்களுடன் வருகிறோம், நாங்களும் அந்த மேசியாவைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கும் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை எதிர்பார்த்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாம் பேசிக் கொள்கிறோம். தீர்க்க தரிசனங்களை குறித்தும் ஆழமாக கற்றுக்கொள்கிறோம். உண்மையாகவே இப்பொழுதே நீங்கள் அவரை காண விரும்புகிறீர்களா? நீங்கள் இருக்கும் இடத்திலே இப்பொழுதே அவர் உங்களை சந்திப்பார் என்றால், ஆண்டவரே இப்பொழுதே ஏன் வந்தீர், சில காலங்கள் கழித்து வந்திருக்கலாமே என்று சொல்வீர்களா? சரி, இவ்வாறாக ஏரோது அந்த வேதபாரகரிடத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொள்கிறான். மத்தேயு 2 அதிகாரம் 7 பாருங்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பின்னால் அதை நிரூபிக்கக்கூடிய வார்த்தைகளையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த சாஸ்திரிகள் எருசலேமிலே காணப்படும் முன்பதாகவே என்றோ ஒரு ராத்திரி இந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் ஒட்டகங்களிலே பயணம் செய்து வந்தார்கள். விமானத்திலே அவர்கள் வரவில்லை. எனவே இது நீண்ட காலமாக கடினமான பாதைகளிலே ஒட்டகங்களிலே வந்த ஒரு பயணம். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு சுமார் ஓராண்டிற்கு பின்னர் தான் எருசலேமிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு சின்ன கிறிஸ்துமஸ் விழா போன்றதல்ல. இந்த தொலைதூர கடினமான பிரயாணத்திலே அவர்கள் வந்தபொழுது நிச்சயமாகவே அவரை சந்தித்து அவருக்கு பரிசுகளை கொடுக்க ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை இத்தனை காலங்கள் கடந்து சென்றாலும் குறைந்து போகவில்லை. ஏரோது ராஜா நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்திலே திட்டமாய் விசாரிக்கிறான். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சம்பவத்திலே இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இப்பொழுது ஏரோது அவர்களை பெத்லெகேமை நோக்கி அனுப்பிவிடுகிறான். மத்தேயு 2 அதிகாரம் 8 நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ஏரோது ஒரு வயதான பாம்பை போல மிக அமைதியாக செயல்படுகிறான். ஆம், அதுதான் ஏரோது. ஒருவேளை அவன் அங்கே ஒரு ராஜா பிறந்திருப்பார் என்றால், அவனை நான் ஒழித்து கட்டப் போவேன் என்று அவர்களிடத்திலே சொல்லியிருப்பான் என்றால், அவன் தனது போர் சேவகர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பியிருப்பான். ஆனால் தேவன் அந்த குழந்தையை அவருடைய வழியிலே நிச்சயமாக பாதுகாத்திருப்பார். அவன் இப்பொழுது தந்திரமாக அந்த சாஸ்திரிகளோடு பேசுகிறான். நீங்கள் போய் குழந்தையை பணிந்து கொண்டு வாருங்கள், பின்னர் நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறான். ஆனால் ஏரோது உண்மையாகவே அவரை கொலை செய்யவே அவ்வாறு தந்திரமாக பேசினான். 9, 10 வாசிக்கிறேன். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். பாருங்கள், இப்பொழுது மீண்டுமாக அந்த நட்சத்திரம் அவர்கள் கண்களிலே படுகிறது. அவர்கள் கடந்து வந்த பல காலங்களாக அது அவருடைய கண்களுக்கு தெரியாமல் போனது என்று நான் நினைக்கிறேன். மத்தேயு இதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அதாவது இந்த நட்சத்திரம் இயற்கைக்கு மாறான ஒரு நட்சத்திரமாய் இருந்திருக்கிறது. அது உண்மையாகவே ஆச்சரியமானது. அதற்கான விளக்கத்தை நாம் கொடுக்க முடியாது. வானசாஸ்திரிகள் அநேகர் சிந்திப்பது போல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே வானமண்டலத்திலே பல அசைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். அவர் இந்த பூமிக்கு வந்து பாலகனாய் பிறந்த பொழுது வானமும் பூமியும் அதை குறித்து களிப்புறுகிறது. ஆனால் அந்த வான சாஸ்திரிகள் அந்த வினோதமான வித்தியாசமான நட்சத்திரத்தை தான் பார்த்தார்கள். சில காலம் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்க முடியாமல் மீண்டுமாக அதை கண்டபொழுதுதான்
மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். வசனம் 11 பாருங்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சாஸ்திரிகள் பெத்லெகேம் சென்று அடைந்த பொழுது அவர் சத்திரத்திற்கு பின்னாலே இருந்த மாட்டுத் தொழுவத்திலே இல்லை. கணக்கு எழுதும்படியாக பெத்லெகேமிற்கு வந்த மக்கள் எல்லாரும் தாங்கள் இப்பொழுது வாழும் இடங்களுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். இந்த குழந்தை புதிதாக பிறந்த குழந்தை. எனவே அந்த சின்ன குழந்தையோடு அவர்கள் திரும்ப நாசரேத்திற்கு செல்ல முடியவில்லை. எனவே பெத்லெகேமிலேயே ஒரு வீட்டிலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இப்பொழுது அவர்கள் ஒரு வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, அநேக கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளிலே தவறுதலாக சாஸ்திரிகள் மாட்டுத் தொழுவத்திற்குள்ளே வருவது போல அச்சிட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எந்த மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்பது யோசேப்பு காண்பிக்காவிட்டால் அவர் எங்கே பிறந்தார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது சாஸ்திரிகள் இயேசு இருந்த வீட்டிற்குள்ளே வருகிறார்கள். கவனித்தீர்களா? பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொள்கிறார்கள். மரியாளும் சேர்த்து தொழுது கொள்ளப்பட்ட நேரம் ஒன்றே ஒன்று உண்டு என்று சொன்னால் அது இதுதான். ஆனால் உண்மையாகவே அவர்கள் மரியாளை தொழுது கொள்ளவில்லை. அவர்கள் ஞானிகள். இயேசு பாலகனை தொழுது கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். எதற்கு? அந்த குழந்தைக்கு. அருமையானவர்களே, இந்த சம்பவமானது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையோடும் தொடர்புடையதாயிருப்பதனாலே அதையும் சற்றே இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். ஏசாயா 60 அதிகாரம் 6 வசனத்தை பாருங்கள். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அருமையானவர்களே, அவரது இரண்டாவது வருகையின் பொழுது கொண்டு வரப்பட்ட வெகுமதியிலே எது குறைகிறது? வெள்ளை போலம் குறைகிறது. சரிதானா? ஏனென்றால் வெள்ளை போலமானது அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறது. அவர் இரண்டாவது முறை வரும்பொழுது எதுவும் அவருடைய மரணத்தை குறித்து பேசவில்லை. ஏனென்றால் அவர் முதலாவது வருகையிலேயே அவர் மரித்து உயிரோடு எழுந்துவிட்டார். பொன் அவருடைய பிறப்பை குறித்து பேசுகிறது. அவர் ஒரு ராஜ வம்சத்திலே ராஜாவாக பிறந்தார். தூபவர்க்கம் மனமுள்ள அவருடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறது. ஆனால் வெள்ளை போலமானது மரணத்தை குறித்து பேசுகிறது. இது எல்லாமே அவருக்கு கொண்டு வரப்பட்ட வெகுமதிகள் விளக்கி காண்பிக்கும் சத்தியங்களாகும். இயேசு பாலகனாக முதல் முறை வந்தபொழுது பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போலமும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இரண்டாவது முறை அவர் வரும்பொழுது அவருடைய மரணத்தை குறித்து பேசும் வெள்ளை போலம் கொண்டு வரப்படவில்லை. ஏனென்றால் இரண்டாவது முறை அவர் வரும்பொழுது உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே மரிப்பதற்காக அவர் வரவில்லை. அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். மத்தேயு 2 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இந்த ஞானிகள் ஏரோது உண்மையாகத்தான் சொல்லுகிறான், அவனும் வந்து இந்த குழந்தையை பணிந்து கொள்ள விரும்புகிறான் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவதூதன் இந்த சாஸ்திரிகளை எச்சரிக்கவில்லை என்றால் ஏரோது இயேசு பாலகனை கொலை செய்ய உடனே புறப்பட்டு வந்திருப்பான். எனவே வேறு வழியிலே அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். ஒருவேளை தொடர்ந்து தெற்கு பக்கமாய் பிரயாணப்பட்டு எபிரோனை தாண்டி சவக்கடலுக்கு தென்பகுதியிலே சென்று ஏரோது தங்களை தொடர முடியாத அளவு தூரத்திற்கு அவர்கள் தூரமாய் விலகிச் சென்றிருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்ட எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சாஸ்திரிகளின் வாஞ்சைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாலே அந்த நட்சத்திரத்தை கண்டாலும் எவ்வளவு கடினமான ஒரு பயணமாய் அந்த பயணம் இருந்தாலும் நட்சத்திரத்தை பார்த்து அதன் பின்னாலே வந்து அவரை பணிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் தேவனை தேடுவதிலே எவ்வளவு ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்று எண்ணி பார்ப்போமா? நாம் முக்கியமாய் செய்ய வேண்டுமென்று எண்ணுகிற எல்லா காரியங்களையும் எப்படியாவது செய்து விடுகிறோம். ஆனால் பல நேரங்களிலே கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை குறித்து செயல்பட வேண்டிய நேரங்கள் வரும்பொழுது உண்மையாகவே அத்தனை ஆர்வத்துடனும்
முழு முயற்சியுடனும் ஈடுபடுகிறோமா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் பாலனாய் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது உம்மை காண வந்த சாஸ்திரிகளுக்கு இருந்த வாஞ்சையும் விடாமுயற்சியும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் உம்மை தேடும் காரியத்திலே காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்கள் ஜெப நேரத்தை காத்துக்கொள்வதற்காகவோ தங்கள் வேத வாசிப்பை காத்துக்கொள்வதற்காகவோ எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்க நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். உம்மை தேடுவதிலே அவர்கள் எப்பொழுதும் வாஞ்சையுள்ளவர்களாய் காணப்பட நேரே உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு கிராமங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, புதிதாக உம்மை விசுவாசிக்கும் விசுவாசத்திற்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த திருச்சபைக்கு போக வேண்டும் என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் நாட்களிலே நீரே அவர்களை தெளிவாய் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைக்கு ஏற்ப வேத வசனங்கள் கொடுக்கப்படும் ஒரு சரியான சபையை கர்த்தர்தாமே அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு திருச்சபையையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு கிராமங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகளை சந்தியும். உமது பாதுகாவலை இன்றைக்கு அவர்களுக்கு விசேஷமாய் நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களோடு இருந்து அவர்களை காத்துக்கொள்வதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்வோம். யோசேப்பிற்கு தேவன் சொப்பனத்தில் சொன்னது என்ன? ஏன் யோசேப்பும் மரியாளும் இயேசுவை எகிப்திற்கு கொண்டு சென்றார்கள்? எரேமியாவின் தீர்க்க தரிசனம் எவ்வாறு நிறைவேறியது என்பதையும் இன்னும் ஏராளமான சத்தியங்களையும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். தெய்வ வாக்கு. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து இரட்சிப்பேன். எரேமியா 46:27.